ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்படி இருக்கீங்களா? ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் போடுறேன். ஸோ வெரி ஹாப்பி. இது என்ன ஸ்பெஷல் டேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஜனவரி 6. அது வந்து ரொம்ப லக்கியான ஒரு டே. ஜனவரி 6 அப்படின்றது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நமக்கு லக்கியான நம்பரே வந்து 6 தாங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக 6 தான். ஓகேங்களா? ஸோ அந்த 6 தான் இந்த வருஷம் எல்லாமே பண்ண போகுது. 2006 கூட நீங்கள் ஆட் பண்ணால் 1 வந்துடும். பட் தான் நம்ம 6 எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம நேமில் கூட நிறைய 6 லெட்டர்ஸ் நேமில் நம்ம வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விக்ரம் அப்படி எடுத்துக்கலாம். VIKRAM விக்ரம். இப்போ நம்ம யூஸ்வலாக முருகன் எப்படி சொல்லுவோம்? முருகான்னு சொல்லுவோம். அதோட பாருங்கள் MURUGA. இந்த பேரை நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். இதுவும் 6 லெட்ரு நேம். ரொம்ப ரொம்ப பிடிச்ச நேம் எனக்கு. NITESH நிதிஷ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும். உங்கள் பேரும் 6 இருந்துச்சு, 6 லெட்டர் இருந்துச்சுன்னா பி ஹாப்பி. இந்த வருஷம் ஃபுல்லாக 6 தான் லக்கி நம்பரு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அன்றாடம் நம்ம சாப்பிட்றோம் பார்த்திங்களா? இந்த சாப்பிட்ற ஃபுல்லாக கூட பார்த்திங்கன்னா நம்ம இதை பார்த்திங்கன்னா அறுசுவை நம்ம சொல்லுவோம். அது ஒரு 6 இருக்குது இல்லையா? அறுசுவை என்னென்ன? இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உப்பு, காரம், அதாவது கார்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுலேருந்து என்ன பார்த்திங்கன்னா நம்ம இது எல்லாமே உடம்புல இருந்தால் தான் உடம்புக்கும் நல்லது. இதில் ஒன்று இருந்து ஒன்று இல்லை, அதுவும் உடம்புக்கு கொஞ்சம் கட்டுது. ரொம்பவே இனிப்பாக இருந்தால் அதுவே ப்ராப்ளம் இருக்குது. ரொம்ப கசப்பாக இருந்தாலும் அதுவும் ப்ராப்ளம் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டும் மிக்ஸ் ஆகிருக்கணும். பாசிட்டிவ் ஒரு பக்கத்துலேயும் நெகட்டிவ் பக்கத்தில் இருந்தால் அது வந்து மேட்ச் ஆகாது. ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். இப்போ லைஃப் அப்படி தான், ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடம்பு நல்லா இருக்கணும்னா அறுசுவை கண்டிப்பாக இருக்கணும். அதில் அந்த 6. இப்போ நீங்கள் சமைக்கும் போது பாருங்கள், லேடிஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா டெய்லி இதை வீடியோ பார்க்கும்போது அது சமைக்கும் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் வந்து உப்பு போடுவீங்க, புளிப்பு சேர்ப்பீங்க, எப்பயாச்சும் பாவக்காய் வாங்குவீங்க, அப்புறமா வாழைப்பூ வாங்குவீங்க, அது துவர்ப்பு, காரம் மிளகாத்தூள் நிறையா போடுவீங்க, இனிப்பு காஃபி டீ அப்படின்னு சாப்பிடும்போது கண்டிப்பாக போடுவீங்க. ஸோ அறுசுவையை வந்து நீங்கள் செஞ்சுட்டே இருப்பீங்க. சரி சொல்லுவீங்களா இனிப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா இனிப்பு அதிகமாக சேர்த்தா இனிப்பு சாப்பிடும் நல்லா இருக்கும். பட் அதான் சின்ன ப்ராப்ளம். அதே போல் நம்ம சொல்லுவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் கூட கொஞ்சம் கஷ்டங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் ஹேப்பன்ஸ். நம்ம கொஞ்ச நாள் இப்படி இருப்போம், கொஞ்சம் நாள் அப்படி இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நடக்கும், பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து மெயின் பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த ஒரு அறுசுவை தான். பட் இது வந்து இதில் நம்ம ரேட் பண்ணி சொல்லலாம். பட் நம்மளுக்கு வேண்டிய பாசிட்டிவாக பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ உங்கள் ஃபுட்டு பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு சமைக்கும்போது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும். அது ஒன்று. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது அறுபடை வீடு 6. ஸோ அந்த அறுபடை வீட்டில் பார்த்திங்கன்னா முருகர் இல்லைங்களா? அதுக்கு பார்த்திங்கன்னா 6. அந்த 6 என்னென்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு உகந்தது வந்து திருத்தணி, அடுத்தது திருச்செந்தூர், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம், பழனி, சுவாமிமலை, அப்புறம் பழமுதிர்ச்சோலை. 6 தாங்க முருகனுக்கு ஏற்ற இடம். இந்த 6க்கான இது ஒரு ஸ்பெஷல் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி லக்கி நம்பர் இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தி இப்போ 6க்கு தாண்டி ஒரு விஷயம் செய்யும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து மல்டிபிள் ஆஃப் 6 எடுத்துப்பேன். 6, 12, 18, 24, 30, 36. 36 என் பேர். ஹிந்தியில் என் பேர் சொன்னால் 36 வந்துடும். அதே மாதிரி 42, அப்புறமா 48 இப்படியே போயிட்டே இருக்கும். இப்போ சப்போஸ் நான் ஒரு விஷயம் தான் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், நான் வந்து 66 எடுப்பேன். ஓகேங்களா? இப்போ அந்த மாதிரி இப்போது எப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து 6 வந்து இருக்கணும். அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 6 கண்டிப்பாக அதில் இருக்கணும். அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாரம் ஃபுல்லாக வேலை செய்யணும். பட் எத்தனை வேலை செய்யணும் வாரத்தில்? 6 நாள் தான் வேலை செய்கிறோம். ஒரு நாள் லீவே போய்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? வாரத்தில் 6 நாள் தான் ஒர்க் பண்ணுறோம். நம்மளே சொல்லுவோம் பேசும்போது. வாரத்தில் 6 நாள். இப்போ இங்கே பாருங்கள் அகேன் 6 தான் வந்துருக்கு. இப்போ வி ஒர்க் 6 days in a week தான். ஓகே, அதுலேயும் 6 வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டசன் கணக்கில் சொல்லுவாங்க. அரை டசன், ஒரு டசன். டசன் மீன்ஸ் அவுட். ஓகே, 6 தான் உங்களுக்கு நம்பர். இப்போது அதை என்ன மீன் பண்ணி தான் உங்களுக்கு எல்லாமே வருது.
அது மட்டும் உங்களுக்கு இல்லாமல் நம்ம பார்க்குற இந்த வருஷம் டைம் பார்க்கணும் இல்லையா, டைம் அண்ட் ப்ரியாரிட்டி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வருஷத்துக்கு. இப்போ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி இல்லையா, அந்த ஒரு நொடி ஃபுல்லாக போயிட்டு வந்தால் 60 நொடின்றது ஒரு நிமிஷம். அது 60 நிமிஷம் போனால் 1 ஹவர். அப்போது இந்த மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு 24 ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் 6, இப்போது நொடிலையும் 6 இருக்குது, நிமிஷத்துலேயும் 6 இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக கணக்கு பண்ணாலும் நம்மளுக்கு 6 தான் வருது. 24, 2 + 4 6. இப்போ இதுவும் உங்களுக்கு இதில் தான் உங்களுக்கு வருது. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னது இல்லைங்களா, 6, 12, 18, 24, 30 இது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேலண்டரில் இந்த மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எல்லா 12 மாதமும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 24 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும். 13 ஒரு சில மாதங்களில் பார்த்தீங்கன்னா 13 தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா 6க்கு ரிலேட்டட் தான் உங்களுக்கு ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் 6 எங்கெல்லாம் ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். நம்ம உன்னிப்பாக கொஞ்சம்னா லைஃப்பில் வந்து எவ்வளோ 6 வந்து நம்ம யூஸ் ஆகுது, யூஸ் பண்ண எப்படிலாம் இருப்போம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்புறமா பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க இல்லைங்களா, கிரிக்கெட் விளையாடினாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதில் 6 அடிக்கணும்னு சொல்லுவாங்க. 6 அடித்தா தான் கெத்து இல்லையா. இப்போ கிரிக்கெட்டுன்னு சொன்னாங்கன்னு எது 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 முக்கியம், 6 அடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 6ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அப்புறமா பார்த்திங்கன்னா 6 வந்து நிறைய விஷயங்கள் இல்லாத இதுவும் ஒரு முக்கியமான அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 6. அந்த 6 காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு இன்டென்ஷன் இருக்கும் இல்லையா, அது ஒரு 6. அதே மாதிரி ஈவினிங் ஆனால் ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடணும். வேலை முடிச்சிட்ட பிறகு வேலை மேலே இருந்தால் கூட நம்ம 6 மணி 5 மணி இல்லை 6 மணிக்கு எல்லாம் நம்ம கிளம்ப, அது மேக்ஸிமம் 6 மணிக்கு கிளம்பின்னு நினைப்பாங்க. இப்போயும் அங்கே மார்னிங் 6 அண்ட் ஈவினிங் 6 இப்படி தான் கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம யூஸில் பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும்னு சொல்லுவாங்க. 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா 6 × 2 12. ஸோ இப்படி தாங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே 6 6 6 6 6 இந்த 6 and 6 மல்டிபிள்ஸ். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 6 தான் நம்மளுக்கு எல்லாமே. 6 இஸ் லக்கி நம்பர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய டார்கெட் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்தில் May 27 தான் என்னோடய டார்கெட் டேட். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ஷார்ட் சாங் சொன்ன மாதிரி கார் வாங்கி ஆகணும். ஸோ ஓகேங்களா, May 27க்குள்ளே நான் கார் வாங்கியே ஆகணும். ஓகே. ஸோ அது ரொம்ப இது டார்கெட்டாக வச்சு பண்ணுறேன். ஏன்னா May 27 வந்து என் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கு. ஏன் அந்த எப்படி சொல்கிறது, ட்ரீம் கேம் ட்ரூன்றது எப்படி இருக்கும் அந்த மாதிரி May 27 எனக்கு. ஸோ அந்த 27 தான் வைக்கிறேன் கார் வாங்குவேன் அப்படின்ட்டு. நடக்கணும். ஓகே. இனிமேல்ட்டு தீயா வேலை செய்யணும் குமார். இந்த ஸ்பீடில் பார்த்தது இன்னும் ஸ்பீட் அதிகமாக பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இந்த அக்ரெசிவ் 30 days நம்ம சொன்னோம் இல்லைங்களா, December 6 to January 6 அது இன்னொரு முடியுது. இப்போது வெரி ஃபேண்டாஸ்டிக்கான டே. இந்த 30 daysயில் தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ வெரி ஹாப்பி. அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ண முடியுமான்னு பார்த்தா கன்சிஸ்டன்சி இப்படி ஒரு வகையில் நான் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணிட்டு இந்த குவாலிட்டி ஆஃப் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் மாறுது, அது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் நான், அது ஒன்று. பட் ஒரு சில டைமில் வந்து இதுக்கு 2006 நம்ம ஒரு விஷயங்களை பண்ணணும்னு சொன்னீங்களா 7ல் இருந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் விஷயம்லாம் கொஞ்சம் பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. அது கொஞ்சம் இம்ப்ரூவைஸ்மெண்ட் தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து இனிமேட்டு எவ்ரி ஹவர் நான் பண்ணணுன்ற நோட் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் பண்ணும்போது நம்ம டைம் மேனேஜ்மெண்ட், ஏன்னா டைம் அண்ட் ப்ரியாரிட்டி இந்த வருஷத்துக்கு அஜெண்டாவே அதுவும் பண்ணுறப்படுது. டைம் அண்ட் ப்ரியாரிட்டி இதான். ஸோ நம்ம என்ன வேலை செய்கிறதுக்காக வேலை செய்கிறது எல்லாமே பாயிண்ட் நான் பிரேக்கப் பண்ணி அதுக்குன்னு ஒர்க் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒர்க்கில் கொஞ்சம் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் டே. இன்றைக்கி இந்த டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இன்றைக்கி சொன்னேன் இல்லைங்களா ஸ்பெஷலான டே இன்றைக்கின்னு, அதுதான் இந்த லக்கி 6 சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் தெரிஞ்சுங்க, இந்த வருஷம் நான் வந்து இப்படி தான் ப்ளே பண்ண போகிறேன். இது என்னோடய ஒர்க் அவுட் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். அதுக்கு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு விஷயங்களுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியா இருக்கீங்களோ, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலோ
இப்போ நிறைய வேரியஸில் இருக்குது, அது ஐடியாஸ்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? நீங்கள் எந்த ஃபீல்டு எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் கவலை, எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது யூஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எப்படி டிஸ்கஸ் அண்ட் ஒர்க் வித் யூ. ஓகேங்களா? யாராக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம். அது வந்து இது வாதம் பேதம் இல்லை. முடிஞ்ச தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்தால் கொஞ்சம் என் தமிழ் பேசும்போது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லை தமிழுக்கு எங்கே இருந்தாலும் கால் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதில் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்ட்டு. இந்த வருஷம் சொல்கிறத விட இந்த வர மே 27க்குள்ளே கார் வாங்கியே ஆகணுங்க. கப்பு முக்கியம் பிகிலு, கப்பு முக்கியம். ஸோ அதனால் அது நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கான எந்த ரிஸ்க்கும் எடுத்து நம்ம பண்ணி அதை அச்சீவ் பண்ணி ஆகணும். ஸோ இது ஒரு நல்ல மூமெண்ட் எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாளிலேருந்து வீடியோஸ்லாம் நிறையா போட்டுட்டு வருவேன் ஃப்ரம் ஜனவரி 7th இருந்து. ஓகேங்களா? இது வந்து ஸ்பெஷல் டே எனக்கு, அதனால் ஜனவரி 6 போட்டேன். இப்போ என்னென்ன அஜெண்டா, என்னோடய ஒர்க் என்ன, வீக்லி என்னோடய கமிட்மெண்ட் என்னன்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். இப்போது அதெல்லாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு எதெல்லாம் பண்ணலை, என்னை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து நான் இதெல்லாம் பண்ணலைன்னு சொல்லும்போது தான் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் நான் இப்போ ப்ரோக்ரஸ் ஆகிட்டுருக்கேன் அப்படின்றது. ஸோ நான் சொல்ல மாட்டேன்னா அது பண்ணிட்டேன்னு அர்த்தம். சொல்லிகிட்டே எது நான் எதை நான் ஒழுங்காக பண்ணலையோ அதை சொன்னேன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணணுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக என்னோடய எது என்னோடய பலவீனமான செய்யோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ டு கெட் இம்ப்ரூவ், ஏன்னா நிறைய இருக்குது செய்ய வேண்டியதுக்கு, அதுக்கு ரொம்ப டைம் போயிடுச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா 2024 வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் ஆயிடுச்சு எனக்கு. மறக்க முடியாத ஒரு வருடமாக இருந்தது 2024. பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட வேண்டாம், பண்ணால் நம்ம இது பண்ணாலும் தப்பாயிடுமோ, பண்ணவும் தப்பாயிடுமோன்ற ஒரு பயத்துலேயே நிறைய விஷயங்கள் நான் பண்ணதில்லை. ஏன்னா 2024 வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு இயர். நிறைய விஷயங்களால் மறக்க முடியாத ஒரு இயராக இருந்தது எனக்கு 24. பட் 2024 ரைட்டுங்களா? ஸோ அதோடைய என்ன சொல்கிறது, அங்கேருந்து விட்ட அம்பு இன்னும் ட்ராவலிங்கில் தான் இருக்குன்னு, அது இன்னும் முடியல அது. ஸோ 24 போயிடுச்சு, 25 போயிடுச்சு, இப்போ 26க்கு வந்திருக்கோம். ஸோ 2024 இம்பேக்ட் வந்து எனக்கு ரொம்ப பயங்கரமாக எனக்கு இருக்குது. ஸோ அது நிறைய நம்ம செய்யணும். ஏன்னா அப்போவே நான் வந்து தான் ரியல் எஸ்டேட்டில் இறங்கணும்னு நினைப்பேன். ஸோ நிறைய பண்ணணும் செய்யணுன்ட்டு அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு சக்ஸஸ் மட்டும் 2025 கிடச்சி எனக்கு. ஸோ அது டெப்போ நான் மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட்ஸ் கண்டிப்பாக வேணும். ரைட்டுங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என் நம்பரு முடிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன் இதில். ஓகேங்களா? என்னையும் கான்டாக்ட் பண்ணி ரீச் அவுட் பண்ணுங்கள். ஸோ 2024 இம்பேக்ட் வந்து மிகப்பெரிய இம்பேக்ட். அல்லது நான் எப்படி சொல்கிறது, நிறைய விஷயங்கள் ரொம்ப கச்சமுச்சம் டிஸ்டர்ப் ஆகி போய் கிடக்கு. ஸோ எல்லாமே அலைனில் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் தாட்ஸ், அதுக்காக தான் சொல்கிறேன் கார் வாங்கணும் அப்படின்ட்டு. சரிங்களா? தட்ஸ் எ பிக் சேஞ்ச் ஓவர் ஃபார் மை ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்காக அதை நான் ரொம்ப பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப நாள் ஏன் பண்ணி தான் இருக்கேன். இந்த வாட்டி வெயிட் விடவே கூடாது. நீங்களும் ஒரு சில டிப்ஸ் எதாவது இருந்தால் நீங்களே சொல்லுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட்ஸில் போட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கும். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வெளியில் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஃபோக்கஸ், ஃபுல் எய்ம் கார் தான். சரிங்களா? ஸோ இதுக்காக என்னென்ன ரிலேட்டடாக நான் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருப்பேன். கார் கண்டிப்பாக வந்தே ஆகணும். மே 27க்குள்ளாரவே, அதிகபட்சம் டேட் மே 27. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி 6 சொன்னேன் பார்த்தீங்களா, ஜிஸ் 6 அப்படின்ட்டு. அந்த 6 பார்த்திங்கன்னா எங்கள் வீடு கிரகபிரவேசம் பண்ண டேட்டு கூட பார்த்திங்கன்னா ஜூன் 6 2011 பண்ணோம். அதுவும் 6 அதுவும் 6 தான் பண்ணோம். ஸோ மறக்க முடியாத ஒரு 6 அது. ஸோ நிறைய 6 வந்து இன்டர்லிங்க் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள். வெரி ஹாப்பி டு மீட் யூ ஆல் ஓவர் இயர். ஓகே, உங்களோட கமெண்ட்ஸ்க்காக வெயிட்டிங். உங்களுக்கு டெய்லி வீடியோ போடணும். இனிமேட்டு வீடியோ தான், ஷார்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுங்களா? எப்போ முடிஞ்சால் ஷார்ட்ஸ் போடுவேன், ரொம்ப ஷார்ட்டாக தான் ஷார்ட் போடுவேன். ஓகேங்களா? அது ஒரு ஆப்ஷனலாக இருக்கும்.